ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ. நம்ம இப்போ பார்க்குறது ஒரு சென்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான 1 பிஹெச்கே வீடு. இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட், திருப்பூர். 6 மீட்டர் சாலையில் இந்த வீடுங்க அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 1 சென்ட்டில் கட்டியிருக்கிற வீடுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இரும்பு கேட்டு. உள்ளே என்ட்ரானா நல்ல ஸ்பேஷியஸான பெரிய போர்ட்டிக்கோ. 2 டூ வீலர் தாராளமாக பார்க் பண்ணலாம். இந்த வீடுங்க வந்து ரெண்டுமே வந்து வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, வடக்கு பார்த்தே வீடு கட்டியிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் போரு சம்பு ரெண்டுமே இருக்குது. இன்னொரு வீட்டில் போர் கிடையாது, சம்பு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. போரோடு இருக்கிற வீடு வந்து 17 லட்சம், போர் இல்லாமல் இருக்கிறது 16 லட்சம்னு கோட் பண்ணுறாங்க. இதுதான் உள்ள வீட்டுடைய இன்டீரியரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலில் 2 ஷெல்ஃபு கொடுத்து 4க்கு 2 டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்திருக்குது. இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடுங்க. 2 வீடுமே வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சில் சிங்க் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4x2 டைல்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. தேவையான அளவுக்கு ஷெல்ஃபும் கொடுத்துருக்குறாங்க. 1 சென்ட்டுன்றது 430 ஸ்கொயர் ஃபீட், 436 ஸ்கொயர் ஃபீட் வரும் வெளியிலலாம். இது ஹவுசிங் யூனிட் வந்து மீட்டர்ஸ் கணக்கில் வரதுனால 430 ஸ்கொயர் ஃபீட்டு. இது 430 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடு, அதாவது ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம், ஸ்டேர் கேஸு கீழே 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தைங்க இருக்கிற மாதிரி வீடுங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது வீடு போதுமானதாக இருக்கும். பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு 2 பீரோ, ஒரு கட்டில் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ப்ளஸ் அங்கேயும் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து ஒரு அடி இடம் விட்டுருக்குறாங்க. அதனால் வந்துட்டு 2 ஜன்னல் வச்சுருக்குறாங்க. வெளிச்சம் காத்தோட்டத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஸ்டேர் கேஸு கீழே பாத்ரூம் இருக்குது, போர்ட்டிக்கோ இருக்குது. முன்னாடி இருக்கிற ரோடும் வந்து நல்ல பெரிய ரோடு. இது பாருங்கள், பாத்ரூம்க்கு மேலே கொஞ்சம் இடமும் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமில் தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குது. ஒரு வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்குறாங்க, ஹீட்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே வந்து நீட்டாக அதில் வந்து பாத்ரூமுக்கு தேவையானது இருக்குது. இது ஸ்டேர் கேஸு. மொட்டை மாடியில் கூட பார்த்திங்கனாக்கா நீட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒரு 500 லிட்டரு டேங்க் வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், இது பக்கத்து வீடும் அதே மாதிரி தான். சேம் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி போர் இருக்குது ஒரு வீட்டுக்கு போர் இல்லை, அவ்வளோதான். இது 2 வீடு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி வீடுங்க இருக்கிற ஏரியா. இதுதான் பேக் சைடில் ஒரு அடி இடம் விட்டுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அடி இடம் விட்டுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ரொம்பவுமே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலேயே கிடச்சிடும் உங்களுக்கு. ஹவுசிங் யூனிட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் பஸ் வசதி எல்லாமே வந்து பக்கத்தில் நிறைய இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சுற்றி வீடுங்க இருக்கிற ஏரியா, வேலைக்கு பஞ்சம் கிடையாது. வேலை வந்து அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து டெய்லர்கள் தேவை அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ விசிட் பண்ணுங்கள். இது இடம் ப்ளஸ் வீடு வந்து இந்த பட்ஜெட்டு ரொம்ப நல்ல பட்ஜெட்.